ஹலோ, ஹலோ, ஹலோ. ஸோ என்ன ஆயிருக்கு இந்த மார்க்கெட்ல? எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். பட்டு நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ஸோ நேற்று நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரைஸ் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு இதை வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வரல. ஸோ இதுவே இங்கேயே சப்போர்ட் இருக்காங்க. இந்த ஏரியாவில் இந்த பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. அவ்வளோ இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் இப்படி எடுத்துக்கிச்சு. இயர்ஸ் இங்கேருந்தே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்ட்ரெண்ட் மார்க்கெட் இல்லை. ஸோ அப்ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பெருசாக வெட்ட கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்திருந்தா ஒரு நல்ல கரெக்ஷனாக இருந்திருக்கும். நானும் யோசிக்காம என்ட்ரி ஆயிருப்பேன். ஸோ அதுதான் நான் அங்கே பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது நடக்கல. ஸோ ஓகே, பிரைம் மினிஸ்டர் என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா. நினைச்சிடலாம், பார்த்துலாம் என்ன. ஸோ இன்னைக்கு டே என்ன பண்ணியிருக்கு லிட்டரலி பார்த்தோம்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்ட் அந்த பட் வந்து சஸ்டெயின் ஆகல. இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ டென்ல இந்த ஹேமர் ஃபார்ம் பண்ணி டக்குன்னு ஒரு ரலி. பட் வந்து மேலே போனால் செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது நம்ம நேற்று பார்த்தோம்னா, இன்னைக்கு என்ன சொல்றது, நேற்று ஃபுல்லாக காலை செல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மேலே போனோடனே காலை செல் பண்ண ரீட்டைல்ஸ் தான் அகைன் விற்றுருப்பாங்க. ஸோ இங்கே எக்ஸிட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஓகேங்களா. பட் வந்துட்டு அவங்களும் ஸ்டாப் லாஸ்லாம் புக் பண்ணிக்கிறாங்க. அந்த கதை வச்சுக்குவோம். ஸோ இப்போ மார்க்கெட் கீழே வருது. எதே நேரத்தில் நேற்று பார்த்தோம்னா 5 டேஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்தே மார்க்கெட் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேலே இருந்தே இருக்கு. அதாவது லோ மீன்ஸ் இது ஒரு ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ போயிட்டே இருப்பான். லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து தான் இருக்கு. ஸோ அதை வந்து அக்செப்டல் பண்ணிக்கலாம். பட் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. டிஎம் தொடாமே அப்படியே கால் வைக்காமே போயிட்டு இருக்கு. இது எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த சஸ்டெயினபிலிட்டி எவ்வளோ நாள் சொல்ல முடியல. மேபி ட்ரெண்டாக இருக்கனால அள்ளிட்டு போகணும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு, ஓவர் பாட்டில் எப்போ மார்க்கெட்டு சடன் ஃபால் ஆகும்னு தெரியல. பட் ஒரு மைனர் கரெக்ஷன் வந்துட்டுன்னா அகைன் போகிறது நல்லா இருக்கும். ஓகே, டே டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஒரு 3 நாள் கிரீன்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்ல. லோவர் லெவலில் வீக் இருக்கு. மீன்ஸ் பையிங் லோவர் லெவலில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஓகே, நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். பரவாயில்ல, நல்ல நல்ல மூவ்மெண்ட் லாஸ்ட் 1 hour. ஓகேவா, ஓகே, நல்ல மூவ்மெண்ட் லாஸ்ட் 1 hour. ஓகே, 2 நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா பரவாயில்ல. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இந்த 2 வருஷம் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. பரவாயில்லையே, நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கு. பட் இது கண்டினியூ இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு அப்புறம் ஏறக்கூடாது. என்னதான் முக்கியம் 800 தாண்ட மாட்டாங்கக்கா. இது ஏறட்டு விடு, பார்ப்போம். 2 நாள் கேப் அப் ஆகி ஒரு 10% ஏறணும்னா பரவாயில்ல. 880 வந்தாங்கன்னா தான் நான் வேற தூக்கி வச்சுட்டே உட்காந்துருக்கேன். அது
0.45 இருக்கு. டக்குனு ஒரு 10% மேல ஏறுனோம்னா 5லேருந்து 1 வருவான். 1 வந்தாலே பரவாயில்ல நான் சொல்லுவேன். நமக்கு பாசிட்டிவிட்டி 10% ஏறினாலே போதும். நான் லிட்ரலி இது ஐடிஎம் ஆயிடும். தட் மீன்ஸ் ஒரு 3, 4 அந்த ரேஞ்சில் வந்துடும். 10% கனவோட நடக்காது. நாளைக்கு ஒரு நாள் தான் வேண்ட பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் சி பார்ப்போம் நாளைக்கு ஒரு நாள்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. இது என்ன பிளான் பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஒரு 30 ஒரு 3 o'clockல க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிறேன். எந்த போய் எல்லா ப்ரொஃபஷனும் மீன்ஸ் நான் ஒரு இவ்வளோ தூரம் இதில் ஒரு 1000 ஏதோ 1000 வந்து வச்சுருக்கேன். ஸோ சிக்ஸ் பண்ணால் ஒரு 1500 400 ரொம்ப ரொம்ப அந்த இதுக்கு மேலே டிகே தான் நடக்கும். டிசிஎஸ் காலையில் தான் பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 25 ருபீஸ் ஃபர்ஸ்ட் இவ்வளோ இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கு டிசிஎஸ். ஸோ நெகட்டிவ் தான் பட் லிட்டரலி ஒரு எம்ஆர் காம்பினேஷன் இருக்கு. 1 hour டைம் ஃப்ரேம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. சரியான செல்லிங் அடிச்சு 10 மணிக்கு. பட் ஓகே இது ஒரு கரெக்ஷன் வச்சுக்கலாம். ஹெல்த்தி கரெக்ஷன் நினச்சிட்டு இவனுக்கும் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு ஒரு 3% ஏறி க்ளோஸ் பண்ணாங்கன்னா நான் ஹோல்டு பண்ணுவேன். டே 2 பேருமே சும்மா ஒருத்தி மட்டும் செஞ்சு விடுவோம். வாய்ப்பே இல்லை பண்ண. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன். டைம் ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் இல்லை. இது வந்து 2400 ரூபாய்க்கு வரணும். இவனுக்கும் ஒரு 10% லிட்டரலி 8.9% தான் இருக்கு. 2 பேரும் ஒரு 10% ஏறினாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு அட்லீஸ்ட் 2 பேரும் 5% ஏதோ ஏறணும். 2 பேருமே 5% மூவ் பண்ணாங்கன்னா மண்டே வேணா கேரி ஃபார்வர்ட் கேரி ஃபார்வர்ட் எடுத்துருக்கேன். நாளைக்கு க்ளோஸ் பண்ணால் போட்டுக்கிறேன். இதான் இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா நடக்காது. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான். பார்ப்போம். எதிர்பார்க்குறேன். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு பரவாயில்ல. ஒரு 0.4 நாஸ்டாக் வந்துட்டு ஒரு 300 ஒரு கேப் அப்பில் சுற்றிட்டு இருக்குது. ஓகே 2% எவ்வளோ 2% 3% ஏறி இறங்கலாம். நம்ம ஆளுங்க சோத்துக்கு சுத்தவங்க மாதிரி இறங்குறாங்க. 1/2%, 4% வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நாளைக்கு டிசிஎஸ் ஒரு 5%, எஸ்சிஎஸ்சி ஒரு 5% வந்து தான் கொஸ்டினுக்கு டிசைன் பண்ண முடியும். இல்லைன்னா எஸ்சிக்காக எக்ஸிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொஸ்டின் எடுத்துக்கணும். எஸ்சி பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 386 ஆல்மோஸ்ட் இதுவே 100% இதுலேயே நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. பேஆர் சாட்லாம் பார்த்தா அங்கே தான் இருக்கு. சரி ஓகே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நாளைக்கு என்ன மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே அதில் பார்ட்டிசிபெண்ட் ஷோ இன்ட்ரெஸ்ட் பார்ட் பண்ணலாம். ஓகே டீ செல் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டையும் செல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க சைட்வேஸாக எக்ஸிட் பண்ணுறாங்க. நாளைக்கு ஒரு வேலை இருக்க போகுது போல. அப் சைடா டவுன் சைடான்றது ப்ரிப்பேர் பண்ணலை. மோஸ்ட் ப்ராபபிளி அப் சைடாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஏன் சொல்றேன்னா, 2 அப்சைட் தான் இருக்கு. இங்க வந்து டவுன் சைட்ல போவோம்ன்னு சொல்லி 9 9 92,000 கால் செல் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கேயும் புட்டை காலை பே பண்ணி வச்சுட்டு காத்திருக்காங்க எங்கிட்ட வேணாம் போட்டுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தோம்னா 1000 கோடி செல் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 3000 கோடி வாங்கியிருக்காங்க. விட்டா பை தான். ஓகே. ஸோ இதுதான் டார்கெட் அப்போ நாளைக்கு. நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிட்டா ஓகே. நாளைக்கு கேப் ஆஃப் ஆனிச்சுன்னா பரவாயில்ல. இல்லைன்னா எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இப்படி சுற்றி இந்த சைடு ஆகும். கை கிடைச்சா போவோம். எப்படி இப்படி இல்லைன்னா இங்கேருந்து இப்படிதான் வரும். பட் இந்த இடத்துலயே சர்வை பண்ண தான் பாசிபிலிட்டி அதிகம். நாளைக்கு க்ளோசிங் வந்து மேபி 24,400 க்ளோசிங் வைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பார்த்தாங்க ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்களா? லிட்டரலி 3-4 நாளா ஒரு ஹையர் ஹை மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த மாதிரி வந்தது. ஸோ லிட்டரலி மார்க்கெட் ஃபால் ஆகல, ஏறிட்டு இருக்கு கொஞ்சமா டைம் கரெக்ஷன் வேரி பண்ணி. ஓகே, நாளைக்கு ஒரு அமௌண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் வெளியே இருக்க நீங்கள் பார்த்தோம். ஓகே. ஓகே, கால் சைடு வந்து 3,31,00,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 24,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படியே இங்க வந்தோம்னா 24,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 24,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதோட 2400 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 2400 24,000. ஸோ அதுபடி பார்க்கும்போது 24,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அப்படியே கீழே பார்த்தோம்னா 24,000ம் 2400 ஒரு ஸ்ட்ராங் 2400 இந்த இடம். ஓகே. ஓகே, நாளைக்கு அப்போ இந்த இடம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். லைக் ப்ரைஸ் மேபி இந்த இடத்துக்கு வந்ததுன்னா பவுன்ஸ் பேக் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேற ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா எங்கேயாவது ஸ்ட்ராங் மூமெண்ட்டாக கிடைக்கும். பைக் பையன் ஏறும். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஆனால் எதுவுமே பெருசாக படிக்கலை. என்னத்த படிச்சுட்டு இருக்கேன்னு தெரில. டெய்லி வீடியோ போகிறேன். ஓகே, பார்ப்போம். பேங்க் நிஃப்டி தான் என்ன பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல கைஸ், அப்ராண்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. நான் வாங்கினவன்கிட்ட வந்து தான் காற்று வாங்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா காணும்.
சென்செக்ஸ் பரவாயில்லையேப்பா. ம். ஒண்ணும் இல்லாத மாதிரி இருந்தா பாசிட்டிவ்ல வச்சிருக்கான். தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஓகே, நாளைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கிறவங்க டிசிஎஸும் HFCயும் தான். இன்னைக்கு வெறும் 25% ஏற்றி முடிக்கணும் நாளைக்கு. 25% என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன். இதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு பிரைஸ் இங்கே தான் சுத்தின்னு இருக்கு. சரிங்களா? நாளைக்கு பிரைஸ் மேபி ஒரு 3% நகர்ந்துச்சுன்னா எப்போ இருக்கும் திங்க் பண்ணுவோம். ரெடி டிசிஎஸ் 3% ஒரு 5% டிசிஎஸ் நகர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். டிசிஎஸ் வந்து நாளைக்கு ஒரு 5% நகர்ந்துருச்சு, நகர போகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ 5% இந்த இடத்துல இருந்து 5% செட் 5% கரெக்டாக 5 24,312. நாளைக்கு ஒரு வேலை நடக்கும். பிரைஸ் நாளைக்கு 24,300க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 3,000 காமிக்கும். சரி, 5% பிரைஸ் நாளைக்கு ஆனிச்சுன்னா 5% ஒரு வேலை 10% நகர்ந்துச்சுன்னா 10,000 ருபீஸ் லக்கு தான். லக்கு தான் நமக்கு. நாளைக்கு இது பாசிபிலிட்டிஸ் இல்லை. என்ன ஆகுறா இது? ஒருவேளை இந்த மணியா முடிச்சோன்னா அதோட இது அதிகமா இருக்கும். நான் ரிட்டர்ன்ஸ் அது வரைக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, நாளைக்கு ஒரு 10% மட்டும் நகர்த்தி கொடு டிசிஎஸ். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். வாட் எவர் இட் மே பி ஹேப்பன்.